அத்தியாயம் 634. ஆண்டவரின் பிரியாவிடையும் பரலோக ஆரோபணமும். காட்சி நாள் ஏப்ரல் 24, 1947 ஆண்டு. பொழுது விடுகிறபோது கிழக்கு வானம் ஒரு லேசான ரோஸ் நிறம் பெறுகிறது. சேசு தம் மாதாவோடு ஜெத்செமனியின் சரிவுகளில் நடந்து கொண்டிருக்கிறார். வார்த்தைகள் எதுவும் பேசப்படவில்லை. விவரிக்கப்பட முடியாத அன்பின் பார்வைகள் மட்டுமே காணக்கூடியவையாக இருக்கின்றன. வார்த்தைகள் அநேகமாக ஏற்கனவே பேசப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை அவை ஒருபோதும் சொல்லப்படாமலே இருந்திருக்கலாம். அந்த இரண்டு ஆத்துமங்கள் பேசியுள்ளன. கிறிஸ்துவின் ஆத்துமமும் கிறிஸ்துவின் மாதாவுடைய ஆத்துமமும். இப்போது அது நேசமுள்ள காட்சி தியானமாகவும் பரஸ்பர காட்சி தியானமாகவும் இருக்கிறது. பனி பெய்துள்ள இயற்கையும் மாசற்ற காலை ஒளியும் அதனோடு அறிமுகமாகி உள்ளன. பூண்டுகள், மலர்கள், பறவைகள், வண்ணத்து பூச்சிகள் போன்ற கடவுளின் தயவுள்ள சிருஷ்டிகள் அதனோடு அறிமுகமாகியுள்ளன. மனிதர்கள் அங்கே இல்லாதிருக்கிறார்கள். இந்த பிரியாவிடையின் போது பிரசன்னமாயிருப்பதில் மன உலைவை கூட நான் உணர்கிறேன். மாதாவினுடையவும் அவர்களுடைய திருச்சுதனுடையவும் இவ்வுலக ஐக்கியத்தின் கடைசி மணி வேளையை காண்கிறேன் என்பதால் என் கண்களிலிருந்து விழும் கண்ணீருக்கு மத்தியில், ஆண்டவரே, நான் தகுதியற்றவள் என்று புலம்புகிறேன். நாங்கள், அதாவது சேசுவும் மாதாவும் அவர்களுடைய எளிய சிறிய தகுதியற்ற குழந்தையாகிய நானும் அந்த நேச அயற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன். அந்த குழந்தை மெசையாவின் காலம் முழுவதற்கும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சேசுவால் விரும்பப்பட்டவள். மேரி என்ற பெயரை கொண்டவள். ஆனால் சேசுவால் அன்போடு சின்ன அருள் அல்லது சிலுவையின் இனிய வயலட் மலர் என்று அழைக்கப்பட்டவள். ஆம், சின்ன அருள். சின்னவளாகவே இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒன்றுமில்லாமையாய் இருக்கிறேன். அருளாக இருக்கிறேன். ஏனென்றால் கடவுள் மெய்யாகவே எனக்கு மாபெரும் அனுகூலங்களை செய்திருக்கிறார். மேலும் ஒரு மிகச் சிறிய அளவில், ஆனால் நான் சொந்தமாக கொண்டிருப்பது அவ்வளவுதான். நான் சொந்தமாக கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் தந்துவிடுவதன் மூலம் சேசுவை மகிழ்விக்கிற ஒரு உத்தமமான அளவில் நான் கொடுக்கிறேன் என்று அறிந்திருக்கிறேன். ஏனெனில் அவரே என் ஒன்றுமில்லாமையின் சர்வமுமாக இருக்கிறார். ஒரு மிகச்சிறிய அளவில் நேசிக்கப்பட்ட மேலான அருளாக கண்ணீரையும் புன்னகைகளையும் அவர்களோடு பகிர்ந்து கொண்டும் அவர்களை பின் சென்றும் அவர்கள் துன்புறுவதைக் காண்பதிலும் என் உயிரை கொடுத்தாவது உலகத்தின் வெறுப்பிலிருந்து அவர்களை காக்க இயலாது இருப்பதிலும் வேதனை அடைந்தும் இப்போது என்றென்றைக்குமாக முடிந்து போகிற காரியத்திற்காக அவர்களுடைய இருதயங்களின் துடிப்புகளோடு சேர்ந்து துடித்துக் கொண்டும் இருப்பதன் மூலம் நான் என் அன்பையெல்லாம் சேசுவுக்கும் மாதாவுக்கும் தந்திருக்கிறேன். ஆம், இனிய வயலட் மலர். சிருஷ்டிக்கப்பட்ட சகலமும் தம் பிதாவின் கைவேலையாக இருப்பதால் சேசு அவை அனைத்தையும் மிக அதிகமாக நேசித்தார் என்பதனால் சேசு என்னை தவிர்த்து விடாதிருக்கவும்
ஆனால் அவருடைய தெய்வீக பாதங்களால் அழுத்தப்பட்டு முரடான கடினமான தரையோடு அவை கொள்ளும் தொடர்பை இனிமையாக்கும் முயற்சியில் என் மெல்லிய சுகந்தத்தை வெளியிட்டபடி மறிக்கும்படியாக புல்லின் மத்தியில் மறைந்திருக்க விரும்பிய ஓர் இனிய வயலட் மலர். ஆம், சிலுவையின் இனிய வயலட் மலர் என் அல்லிவட்டம் தரையை நோக்கி வளையச் செய்யும் அளவுக்கு அவர் அதை தம் இரத்தத்தால் நிரப்பினார். முதலில் இரத்தத்தால் என்னை நிரப்பி மரத்தோடு ஆணிகளால் அறையப்பட்ட உமது காயப்பட்ட பாதங்களை நான் கண்டு தியானிக்க செய்த என் நேசரே, சிலுவையின் அடியில் இனிய சுகந்தம் வீசும் வயலட் மலர்கள் பூத்திருந்த ஒரு சிறு செடி இருந்தது. இனிய சுகந்தம் வீசும் வயலட் மலர்கள் பூத்திருந்த அந்த சிறு செடியின் மீது தேவ இரத்தத்தின் துளிகள் விழுந்து கொண்டிருந்தன. ஒரு தொலைவான, எப்போதும் மிக நெருக்கமாகவும் பிரசன்னமாகவும் இருக்கிற ஒரு ஞாபகப்படுத்தல். நான் பிற்பாடு இருந்த நிலைக்கான ஒரு தயாரிப்பு. இரத்தத்தாலும் வியர்வையாலும் கண்ணீராலும் மாதாவாகிய மாமரியின் கண்ணீராலும் இப்போது முழுமையாக தெளிக்கப்பட்ட உம்முடைய குரலொலி, ஆனாலும் வார்த்தைகளையும் புன்னகைகளையும் எல்லாவற்றையும் உம்மை பற்றிய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவளும் கூட இனி அந்த இனிய சுகந்தமுள்ள வயலட் மலர்களின் வாசனைகளை அல்ல, என் ஏக நேசமாகிய உம்முடைய சுகந்தத்தை, நேற்று மாலை என் துயரத்தை தாயன்போடு தணித்ததும் ஒரு முத்தத்தைப் போல இனியதாகவும் மோட்சத்தின் அளவுக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் உம்மில் மட்டுமே வாழும்படி மற்ற எல்லாவற்றையும் நான் மறக்கச் செய்கிறதுமாகிய அந்த தெய்வீக சுகந்தத்தை மட்டுமே வீசுகிறவள். உமது வாக்குத்தத்தத்தை நான் என்னில் கொண்டிருக்கிறேன். நான் உம்மை இழக்க மாட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு வாக்களித்திருக்கிறீர். உமது வாக்குத்தத்தம் நேர்மை உள்ளது. அது கடவுளின் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நான் உம்மை இன்னமும் என்றென்றைக்கும் கொண்டிருப்பேன். ஆங்காரத்தினாலும் போலித்தன்மையாலும் கீழ்ப்படியாமையாலும் நான் பாவம் செய்தால் அப்போது மட்டும் நான் உம்மை இழந்து போவேன். நீரே அப்படிச் சொன்னீர். ஆனாலும் என் சித்தத்தை தாங்கும் உமது வரப்பிரசாதம் என்னோடு இருப்பதால் பாவம் செய்ய நான் விரும்பவில்லை என்பதையும், நீர் என்னை தாங்குவதால் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று நான் நம்புவதையும் நீர் அறிவீர். நான் ஒரு ஓக் மரம் அல்ல, எனக்கு தெரியும். நான் ஒரு இனிய வயலட் மலர், ஒரு சிறு பறவையின் பாதத்தாலும் ஒரு சிறு வண்டின் பாரத்தாலும் கூட வளைக்கப்படக்கூடிய ஒரு பலவீனமான தண்டு. ஆனாலும் ஓ ஆண்டவரே, நீரே என் வலிமை. மீதான என் சிநேகம் என் இறக்கையாக இருக்கிறது. நான் உம்மை இழக்க மாட்டேன். நீர் எனக்கு வாக்களித்திருக்கிறீர். முற்றிலும் எனக்காக மரிக்கிற உமது இனிய வயலட் மலருக்கு மகிழ்ச்சி தருவதற்காக நீர் வருவீர். ஆனால் நான் சுயநலமாயில்லை ஆண்டவரே, உமக்கு தெரியுமே. நீர் இனி என்னால் அல்ல, உம்மில் விசுவாசம் கொண்டவர்களாக இருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிற ஏராளமான மக்களால் நீர் காணப்பட வேண்டுமென்று நான் விரும்புவதை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் ஏற்கனவே எனக்கு எவ்வளவோ அதிகமாய் தந்திருக்கிறீர். நானோ அதற்கு தகுதியானவள் அல்ல. உமது நேச பிள்ளைகளை எப்படி நேசிப்பதென்று நீர் ஒருவரே அறிந்திருக்கிறபடி நீர் மெய்யாகவே என்னை நேசித்திருக்கிறீர். மனிதர்களுக்குள் மனிதராக, உயிருள்ளவராக,
உம்மை காண்பது எவ்வளவு இன்பமாயிருந்தது என்பதை நினைக்கிறேன். அப்படி இனி உம்மை நான் காண மாட்டேன் என்றும் நினைக்கிறேன். எல்லாமும் பார்க்கப்பட்டும் சொல்லப்பட்டும் விட்டது. மனிதர்களுக்குள் மனிதரான உமது செயல்களின் மீதான என் சிந்தனையிலிருந்து நீர் அகற்றப்பட்டு விட மாட்டீர் என்றும், நீர் மெய்யாகவே எப்படி இருந்தீர் என்பதை நினைவில் வைத்திருக்க எந்த புத்தகமும் எனக்கு தேவையாயிருக்காது என்றும் கூட நான் அறிந்திருக்கிறேன். அதற்கு எனக்குள்ளே நான் பார்ப்பதொன்றே போதுமானது. அங்கே உமது ஜீவியம் முழுவதும் அழியாத வார்த்தைகளால் பதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது இனிமையாக இருந்தது, இனிமையாக. இப்போது நீர் மோட்சத்திற்கு ஆரோபணமாகப் போகிறீர். பூலோகம் உம்மை இழக்கப் போகிறது. சிலுவையின் மேரி குரு இரட்சகராகிய உம்மை இழந்து விடுவாள். நீர் அவளுக்கு சகலத்திலும் இனிய கடவுளாக நிலைத்திருப்பீர். இனி இரத்தத்தை அல்ல, மாறாக பரலோகத் தேனையே உமது இனிய வயலட் மலரின் ஊதா வண்ண அல்லிவட்டத்திற்குள் நீர் பொழிவீர். நான் அழுது கொண்டிருக்கிறேன். மலைகளிலும் காடுகளிலும் உள்ள சாலைகளிலும், சமவெளிகளின் வறண்ட தூசி படிந்த சாலைகளிலும், ஏரியிலும், உமது தாய் நாட்டின் அழகிய நதிக்கு அருகிலும், மற்ற பெண் சீடர்களோடு நானும் சீட பெண்ணாக இருந்திருக்கிறேன். இப்போதே நீர் அகன்று போகிறீர். இனி நான் ஒலிவ மரங்களால் பசுமையாயிருக்கிற தங்கள் குன்றுகளின் மேல் பெத்லகேமையும் நாசரேத்தையும், சரசரக்கிற தாள மரங்களோடு வெயிலில் எரிந்து கொண்டிருக்கிற ஜெரிக்கோவையும், நட்பான பெத்தானியாவையும், பாலைவனங்களில் தொலைந்து போன ஒரு முத்தாகிய எங்கடியையும், அழகிய சமாரியாவையும், ஷாரோன் எஸ்ட்ரோலின் வளமான சமவெளிகளையும், யோர்தானுக்கு அப்பாலுள்ள வினோதமான மேட்டுச் சமவெளியையும், சாக்கடலின் பயங்கர கனவு போன்ற பிரதேசத்தையும், மத்திய கடற்கரையின் மீதுள்ள உஷ்ணமான பட்டணங்களையும், உமது துன்பத்தின் பட்டணமாகிய ஜெருசலேமையும், குன்றின் மேல் ஏறி இறங்குகிற அதன் சாலைகளையும், மதில் உள் வளைவுகளையும், சதுக்கங்களையும், புறநகர் பகுதிகளையும், கிணறுகளையும், நீர்த்தேக்கங்களையும், குன்றுகளையும், உமது இரக்கம் ஏராளமாக பொங்கி வழிந்த குஷ்டரோகிகளின் சோகமுள்ள பள்ளத்தாக்கையும், ராப்போஜன அறையுள்ள வீட்டையும், அருகில் அழுது கொண்டிருந்த சிறு நீரூற்றையும், கெதிரோனின் சிறு பாலத்தையும், நீர் இரத்த வியர்வை வியர்த்த இடத்தையும், பிரேட்டோரியத்தின் முற்றத்தையும் என் நினைவில் மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆ, இல்லை, உமது துயரமாக இருக்கிற சகலமும் இங்கே உள்ளது. அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எல்லா நினைவுப் பொருள்களையும் கண்டுபிடிப்பதற்கு நான் அவற்றை தேட வேண்டியிருக்கும். ஆனால் ஜெத்செமனியில் உள்ள உம்முடைய ஜெபம், நீர் கசைகளால் அடிக்கப்பட்டது, நீர் கொல்கொத்தாவுக்கு ஏறிப்போனது, உமது கடும் வேதனை, மரணம் மற்றும் தாயினுடைய வியாகுலம் ஆகியவற்றை பொறுத்தவரை இல்லை, அவற்றை நான் தேட வேண்டியது இல்லை. அவை எப்போதுமே பிரசன்னமாயிருக்கின்றன. மோட்சத்தில் அவைகளை நான் மறக்கலாம். அங்கேயும் கூட அவற்றை மறக்க முடியும் என்பது சாத்தியமற்றதாகவே எனக்கு தோன்றுகிறது. அந்த பயங்கரத்திற்குரிய மணிவேளைகளுக்குரிய சகலத்தையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். நீர் விழுந்த அந்த கல்லின் அமைப்பை கூட, உமது கல்லறையை மூடியிருந்த கல்லின் மேல் தட்டி கொண்டிருந்ததும், கருங்கல்லின் மேல் ஒரு இரத்த துளியைப் போல தோன்றியதுமாகிய ஒரு சிவப்பு ரோஜா மொட்டையும் கூட, என் உன்னத தெய்வீக நேசமே,
உம்முடைய திருப்பாடுகள் என் மனதில் வாழ்கின்றன. அவை என் இருதயத்தை உடைக்கின்றன. பொழுது நன்றாக விடிந்து விட்டது. சூரியன் ஏற்கனவே உயரத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர்களின் குரல்களை கேட்க முடிகிறது. அது சேசுவுக்கும் மாதாவுக்கும் ஒரு சமிக்ஞையாக இருக்கிறது. அவர்கள் நிற்கிறார்கள். ஒருவர் மற்றவருக்கு முன்னால் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். சேசு தம் கரங்களை விரித்து தம் மாதாவை தம் நெஞ்சோடு அரவணைக்கிறார். அவர் உண்மையாகவே ஒரு மனிதராக, ஒரு ஸ்திரீயின் சுதனாக இருக்கிறார். இதை நம்புவதே இந்த பிரியாவிடையை கவனிப்பதற்கு போதுமானது. நேசத்திற்குரிய தாய்க்கு மகன் தரும் முத்தமழையில் சிநேகம் பொங்கி வழிகிறது. சிநேகமானது நேசத்திற்குரிய சுதனை முத்தங்களால் மூடுகிறது. பிரிய இயலாதவர்களைப் போல அவர்கள் தோன்றுகிறார்கள். அப்படி பிரிவதாக தோன்றும் தருணத்தில், அவர்கள் இருப்பதாக தோன்றுகிற நேரத்தில் மற்றுமொரு அரவணைப்பு அவர்களை இணைக்கிறது. முத்தங்களுக்கிடையே பரஸ்பர ஆசீர்வாதங்களின் வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. ஓ, அவர் மெய்யாகவே தமக்கு பிறப்பளித்தவர்களை விட்டு பிரிகிற மனுமகன்தான். அவர்கள் மெய்யாகவே மிக பரிசுத்த தாய்க்கு நேசத்தின் அடையாளமாயிருக்கிற தன்னுடைய குழந்தையை பிதாவுக்கு திருப்பி தரும்படியாக அவரை தம்மிடமிருந்து விலக்குகிற தாய்தான். சர்வேஸ்வரனுடைய மாதாவை முத்தமிடுகிற சர்வேஸ்வரன். இறுதியாக ஒரு சிருஷ்டியாக இருக்கிற ஸ்திரீயானவர்கள் தன் சுதனாகவும் இருக்கிற கடவுளின் பாதங்கள் அண்டையில் முழந்தாளிடுகிறார்கள். கடவுளாயிருக்கிற அவர்களுடைய திருச்சுதனானவர் நித்தியத்திற்கும் நேசிக்கப்பட்டவர்களாயிருக்கிற திவ்ய கன்னி மாதாவின் திருச்சிரசின் மீது தம் கரங்களை விரித்து பிதாசுதன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதன்பின் அவர் குனிந்து இன்னமும் மிக இளமையாக தோன்றும் அவர்களுடைய பொன்னிறமான கேசத்துக்கு அடியில் லீலி மலரின் ஓர் இதழைப் போல் வெண்மையாயிருக்கிற அவர்களுடைய நெற்றியில் தமது கடைசி முத்தத்தை தந்து அவர்களை தூக்குகிறார். அவர்கள் மீண்டும் வீட்டை நோக்கி செல்கிறார்கள். அருகருகாக அவர்கள் அமைதியாக செல்வதை காணுகிற யாரும் சற்று நேரத்திற்கு முன்பாக அவர்களை மூழ்கடித்த நேசத்தின் அலையை பற்றி சிந்திக்கவும் முடியாது. ஆயினும் கடந்த கால பிரியாவிடைகளின் துயரங்களிலிருந்தும் கொல்லப்பட்டிருந்தவரும் கல்லறையில் தன்னந்தனியாக விடப்பட்டிருந்தவருமாகிய தனது திருச்சுதனுக்கு தாய் அளித்த பிரியாவிடையின் வாதையிலிருந்தும் இந்த பிரியாவிடை எவ்வளவு வேறுபட்டுள்ளது. தற்போதைய பிரியாவிடையில் தங்கள் நேசத்துக்குரியவர்களை விட்டு பிரிகிறவர்களுடைய இயற்கையான கண்ணீரால் அவர்களுடைய கண்கள் பளபளத்துக் கொண்டிருந்தாலும், இந்த நேசத்துக்குரியவர் தமது மகிமைக்கு தகுதியுள்ள வாசஸ்தலத்துக்கு போகிறார் என்று அறிவதின் மகிழ்ச்சியால் அவர்களுடைய இதழ்கள் புன்னகைக்கின்றன. ஆண்டவரே, இன்று நீர் ஆசீர்வதிக்கப் போவதாக உமது தாயிடம் கூறியவர்கள் எல்லாரும் அங்கே அந்த மலைக்கும் பெத்தானிக்கும் இடையில் இருக்கிறார்கள் என்கிறார் ராயப்பர். சரி, இப்போது நாம் அவர்களிடம் போவோம். ஆனால் முதலில் வாருங்கள், மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோரோடும் நான் அப்பத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 10 நாட்களுக்கு முன் 2ஆம் மாதத்தின் 14ஆம் நாள் ராப்போஜனத்தின் போது பெண்கள் இருந்த அறைக்குள் அவர்கள் போகிறார்கள். அதுவரையில் மாதா சேசுவோடு சேர்ந்து வருகிறார்கள். அதன்பின் அவர்கள் பிரிந்து போகிறார்கள். சேசு 11 தனித்திருக்கிறார். மேஜையின் மேல் கொஞ்சம் பொரித்த இறைச்சியும் கொஞ்சம் பார்க்கட்டியும் சின்ன கருப்பு ஒலிவக் காய்களும்
ஒரு சிறிய பாத்திரத்தில் திராட்சை ரசமும் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரும் சில அகலமான அப்பங்களும் இருக்கின்றன. முக்கியமான திருநாளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதாக இல்லாமல் சிறிது உணவு உட்கொள்ளும் தேவைக்காக மட்டும் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு எளிய மேஜை. சேசு ஒப்பு கொடுத்துவிட்டு பகுதிகளாக உணவுகளை பிரிக்கிறார். அவர் ராயப்பருக்கும் அல்பேயுசின் யாகப்பருக்கும் நடுவே மத்தியில் இருக்கிறார். அவரே அந்த இடங்களுக்கு அவர்களை அழைத்திருக்கிறார். அருளப்பரும் அல்பேயுசின் யூதாவும் யாகப்பரும் அவருக்கு முன்னால் இருக்கிறார்கள். தோமையாரும் பிலிப்புவும் மத்தேயுவும் அவருக்கு ஒருபுறமும், பலவேந்திரரும் பர்த்தலோமேயுவும் தீவிர சீமோனும் மறுபுறமும் இருக்கிறார்கள். எனவே எல்லோரும் சேசுவை பார்க்க முடிகிறது. ஒரு விரைவான அமைதியான உணவு. சேசுவுடன் தங்கள் கடைசி நாளில் இருக்கும் அப்போஸ்தலர்கள் என்னதான் உயிர்ப்பு தொடங்கிய அடுத்தடுத்து குழுவாகவும் தனியாகவும் நிகழ்ந்த காட்சிகள் அன்பால் நிறைந்தவையாக இருக்கிற போதிலும், உயிர்த்தெழுந்த சேசுவோடு தங்கள் சந்திப்புகளுக்கே உரியதாக இருந்த அந்த ஒதுக்கமான மனநிலையிலிருந்தும் வணக்க உணர்விலிருந்தும் ஒருபோதும் வெளிவரவே இல்லை. உணவு முடிந்துவிட்டது. தவிர்க்க முடியாத ஒரு உண்மையை எதிர்கொள்ளும் போது தாம் வழக்கமாக செய்வது போல சேசு தம் கரங்களை மேஜைக்கு மேலே விரிக்கிறார். பேசத் தொடங்குகிறார். நல்லது, நான் பிதாவிடம் செல்லும்படியாக உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்கள் குருவின் கடைசி வார்த்தைகளை கேளுங்கள். இந்த நாட்களின் போது ஜெருசலேமை விட்டு போகாதீர்கள். லாசரோடு நான் பேசியுள்ளேன். அவன் தன் குருவின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். நீங்கள் கூட்டங்கள் நடத்தவும் ஜெபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கவும் உங்களுக்கு ஒரு தங்குமிடம் இருக்கும்படி அவன் கடைசி ராப்போஜன வீட்டை உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நாட்களின் போது அங்கேயே தங்கியிருந்து உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிக்காக உங்களை முழுமையடையச் செய்பவராகிய தூய ஆவியானவரின் வருகைக்காக நீங்கள் தயாரிக்கும்படி ஆர்வத்தோடு ஜெபியுங்கள். கடவுளாயிருந்தாலும் சுவிசேஷ போதகன் என்ற அலுவலுக்காக நான் கடுமையான தவச் செயல்களை கொண்டு என்னையே நான் ஆயத்தப்படுத்தினேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தயாரிப்பு அதிகமதிகம் எளிதாகவும் அதிகமதிகம் குறுகியதாகவும் இருக்கும். ஆனால் வேறு எதையும் நான் உங்களிடமிருந்து வற்புறுத்தி கேட்கவில்லை. என் தாயாரின் வழிகாட்டுதலின் கீழ் 72 சீடர்களுடன் ஆர்வத்தோடு நீங்கள் ஜெபிப்பதே போதுமானது. என் தாயை ஒரு மகனுக்குரிய கவலையோடு உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். அவர்கள் உங்களுக்கு ஒரு தாயாகவும் நேசத்தினுடையவும் உத்தம ஞானத்தினுடையவும் ஆசிரியையாகவும் இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை ஆயத்தம் செய்யும்படியாக நான் உங்களை வேறு எங்காவது அனுப்பியிருக்க முடியும். அதற்கு பதிலாக நீங்கள் இங்கேயே தங்கியிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இது தனது மறுதலிப்புகளுக்கு பதிலாக கொடுக்கப்படுகிற தெய்வீக அற்புதங்களின் தொடர்ச்சியைக் கண்டு அதிசயிக்க வேண்டிய மறுதலிக்கிறவனாகிய ஜெருசலேமாக இருக்கிறது. மனித கண்ணோட்டத்தில் திருச்சபையை கொண்டிருப்பதற்கு சற்றும் தகுதியற்றதாக இருக்கிற இந்த பட்டணத்திலிருந்தே திருச்சபை எழும்ப வேண்டியதின் தேவையை பரிசுத்த ஆவியானவர் பிற்பாடு நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வார். பாவம் அதை மூழ்கடிக்கிறது. கடவுள் கொலை இங்கே நிறைவேற்றப்பட்டது என்ற போதிலும் ஜெருசலேம் எப்போதும் ஜெருசலேமாகவே இருக்கிறது. எதனாலும்
அது பயன்பெறாது, அது தீர்ப்பிடப்பட்டுவிட்டது. என்றாலும் அதன் குடிமக்கள் அனைவரும் தீர்ப்பிடப்படவில்லை. அதன் உள்ளிருக்கிற சில நீதியுள்ள மக்களுக்காக இங்கேயே இருங்கள். இது ஒரு ராஜரீக பட்டணம் என்பதாலும் தேவாலயத்தின் பட்டணம் என்பதாலும் இங்கே இருங்கள். மேலும் தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டபடி இங்கே அரசராகிய மெசையா அபிஷேகம் செய்யப்பட்டு ஆர்ப்பரித்து போற்றி ஸ்துதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டிருப்பதால் உலகின் மீது அவருடைய ராஜ்யம் இங்கேதான் தொடங்க வேண்டும். மீளவும் தேவாலயம் தனது ஏராளமான பயங்கரத்துக்குரிய குற்றங்களுக்காக கடவுளிடமிருந்து மறுதலிப்பின் குற்றச்சாட்டை பெற்றுக் கொண்டுள்ளதால் இங்கேதான் புதிய தேவாலயம் எழ வேண்டியுள்ளது. எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் அதனிடம் வருவார்கள். தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களை வாசியுங்கள், அவற்றில் சகலமும் முன்னுரைக்கப்பட்டுள்ளது. என் தாய் முதலிலும் தேற்றுகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் பிற்பாடும் இந்த காலகட்டத்திற்குரிய தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ளச் செய்வார்கள். என்னை மறுதலித்ததைப் போல ஜெருசலேம் உங்களையும் மறுதலித்து, என்னை வெறுத்தது போல என் திருச்சபையையும் வெறுத்து, அதை ஒழித்து விடும்படி சதித்திட்டங்கள் தீட்டும் வரை இங்கேயே நிலைத்திருங்கள். அதன்பின் என்னுடைய இந்த நேசத்திற்குரிய திருச்சபையின் ஆசனத்தை வேறு எங்காவது கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் இது அழியக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நரகமும் கூட அதனை மேற்கொள்ள மாட்டாது. ஆனால் தமது பாதுகாவலின் நிச்சயிப்பை கடவுள் உங்களுக்கு தருகிறார் என்றால் எல்லாவற்றையுமே பரலோகத்திலிருந்தே எதிர்பார்த்து அதை சோதிக்காதீர்கள். தம் எதிரிகளால் பிடிக்கப்பட இன்னும் நேரம் வராததால் உங்கள் குரு எப்ராயிமுக்கு போனது போல நீங்களும் அங்கு செல்லுங்கள். எப்ராயிம் என்று சொல்லுகிறேன், அதன் பொருள் விக்கிரகங்கள் மற்றும் அஞ்ஞானிகளின் நிலம் என்பதாகும். ஆனால் என் திருச்சபையின் ஆசனமாக நீங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டிய இடம் பாலஸ்தீனத்தின் எப்ராயிம் அல்ல. இதை பற்றி உங்களிடம் மொத்தமாகவும் தனித்தனியாகவும் எத்தனையோ முறை பேசியிருக்கிறேன். உலகத்தின் சாலைகளில் நீங்கள் சென்று அதன் இருதயத்தை அடைந்து அங்கே என் திருச்சபையை ஸ்தாபிப்பீர்கள் என்று எத்தனை முறை முன்னுரைத்திருக்கிறேன் என்பதை நினைத்துப் பாருங்கள். மனிதனின் இருதயத்திலிருந்துதான் இரத்தம் எல்லா உறுப்புகளுக்கும் பாய்கிறது. உலகத்தின் இருதயத்திலிருந்துதான் கிறிஸ்தவ வேதம் பூமி எங்கும் பரவ வேண்டும். தற்போது என் திருச்சபை ஏற்கனவே கர்த்தரிக்கப்பட்டுவிட்ட ஒரு சிருஷ்டியைப் போல இருக்கிறது. அது தன் கருப்பையில் இன்னமும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஜெருசலேமே அதன் கருப்பையாக இருக்கிறது. அதனுள் இன்னமும் மிக சிறியதாக இருக்கிற அதன் இருதயம் இருக்கிறது. உதித்து வருகிற திருச்சபையின் ஒரு சில உறுப்பினர்கள் அதனைச் சுற்றி ஒன்று கூடுகிறார்கள். அந்த இருதயம் இந்த உறுப்பினர்களுக்கு தனது இரத்தத்தின் சிறு அலைகளை தருகிறது. ஆனாலும் கடவுளால் குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது மாற்றாந்தாய் தன்மையுள்ள உதரமானது தனது கருப்பையில் உருவான சிருஷ்டியை வெளியே தள்ளிவிடும். அது ஒரு புதிய நாட்டிற்கு சென்று அங்கே வளர்ந்து பூலோகமெங்கும் பரவுகிற ஒரு பெரும் சரீரமாக மாறும். திருச்சபையின் பலமுள்ள இருதயத்தின் துடிப்புகள் அதன் பெரும்
சரீரம் முழுவதற்கும் சுவிசேஷத்தை பரப்பும். தேவாலயத்தின் கட்டுக்கள் அனைத்திலிருந்தும் விலக்கப்பட்டதும், அழித்தொழிக்கப்பட்ட தேவாலயத்தின் சிதைவுகளின் மீது நித்தியமானதாகவும் வெற்றியுள்ளதாகவும் உலகத்தின் இருதயத்தில் ஜீவிப்பதாகவும் இருக்கிற திருச்சபையினுடைய இருதயத்தின் துடிப்புகள் கடவுள் மட்டுமே வெற்றி பெறுகிறார் என்றும், தாம் விரும்புவதை அவர் விரும்புகிறார் என்றும், எந்த மனிதருடைய அல்லது விக்கிரகங்களின் கூட்டத்தினுடைய வெறுப்பும் அவருடைய சித்தத்தை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் எபிரேயர்களுக்கும் புறவினத்தாருக்கும் சொல்லும். ஆனால் இது பிற்பாடுதான் நிகழும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வதென்று அறிந்திருப்பீர்கள். சர்வேஸ்வரனுடைய தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். அஞ்சாதீர்கள். இப்போதைக்கு ஜெருசலேமில் விசுவாசிகளின் முதல் கூட்டத்தை நடத்துங்கள். அதன் பின் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதால் அதிக கூட்டங்கள் நடக்கும். மிக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளைப் போல என் ராஜ்யத்தின் குடிமக்கள் மிக வேகமாக அதிகரிப்பார்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மக்கள் உலகின் எத்திசையிலும் பரவுவார்கள். ஆண்டவர் ஆண்டவரிடம் சொல்கிறார், நீர் அச்செயலை செய்ததினாலும் என்னை பற்றி நீர் உம்மை காத்து கொள்ளாதிருந்ததாலும் நான் உம்மை ஆசீர்வதித்து வானத்திலுள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையின் மணலைப் போலவும் உமது சந்ததியை பெருகப் பண்ணுவேன். உமது சந்ததியானது தன் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளும். பூமியிலுள்ள சகல பிரஜைகளும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படுவர். ஆதியாகமம் 22 அதிகாரம் 16 முதல் 18 வரையுள்ள இறைவாக்குகள். என் பெயரும் என் அடையாளமும் என் சட்டமும் எங்கெல்லாம் அரசுரிமை பெற்றுள்ளதாக அறியப்பட்டுள்ளனவோ அங்கெல்லாம் அவை ஆசீர்வாதங்களாக இருக்கின்றன. அர்ச்சிக்கிறவராகிய தூய ஆவியானவர் வரவிருக்கிறார். நீங்கள் அவரால் திருப்தியாய் நிரப்பப்படுவீர்கள். ஆண்டவரை அணுகிச் செல்லும் ஒவ்வொன்றும் மாசற்றதாயிருப்பது போல நீங்களும் மாசற்றவர்களாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நானும் அவரைப் போல ஆண்டவராய் இருந்தேன். ஆயினும் உங்களோடு தங்கியிருக்கும்படி நான் என் தெய்வீகத்தின் மீது ஒரு ஆடையை தரித்திருக்கிறேன். அப்படி செய்தது உங்களுக்கு கற்பிக்கவும், அந்த ஆடையின் உறுப்புகளையும் இரத்தத்தையும் கொண்டு உங்களை இரட்சிக்கவும் மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு மனிதனும், அசுத்தமான ஒருவனும் கூட பத்ராசனரும் உற்றுநோக்க அஞ்சுகிறவரை காணுவது தகுதியற்றதாக இராத விதத்தில் அதிபரிசுத்த ஸ்தலத்தை மனிதர்கள் மத்தியில் கொண்டு வருவதற்காகவும் தான். ஒவ்வொரு மனிதனும், அசுத்தமான ஒருவனும் கூட பத்ராசனரும் உற்று நோக்க அஞ்சுகிறவரை காணுவது தகுதியற்றதாக இராத விதத்தில் அதிபரிசுத்த ஸ்தலத்தை மனிதர் மத்தியில் கொண்டு வருவதற்காகவும் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாமிசத்தின் மூடுதுகில் இல்லாமல் வருவார். அவர் உங்கள் மீது சுடர் வீசி தமது 7 கொடைகளோடும் உங்களில் இறங்கி வந்து உங்களுக்கு அறிவுறுத்துவார். இனி கடவுளின் அறிவுரை எவ்வளவு பக்திக்குரியது என்றால், உங்கள் பிதாவையும் உங்கள் சேசுவையும் ஒத்திருக்கிறவர்களாக, பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உங்கள் சேசு கொண்டுள்ள உறவில் அவருக்கு ஒத்து இருக்கிறவர்களாக உங்களை ஆக்கக்கூடிய ஒரு உத்தம தனத்தின் வீரத்துவமுள்ள சித்தத்தோடு அந்த அறிவுரைக்கென உங்களையே ஆயத்தப்படுத்துவது அவசியமானதாக இருக்கிறது. ஆதலால்
அன்பாயிருக்கிறவரை புரிந்து கொள்ளவும் உங்கள் இருதயங்களாகிய சிம்மாசனங்களில் அவரை பெற்றுக்கொள்ளவும் உங்களால் இயலும்படி உத்தம தேவ சிநேகமும் உத்தம பிறர் சிநேகமும் உங்களுக்கு தேவை. காட்சி தியானத்தின் நீர் சுழலுக்குள் ஆழ்ந்து விடுங்கள். நீங்கள் மனிதர்கள் என்பதை மறக்க பாடுபடுங்கள். பத்திராசனர்களாக உருவாக பாடுபடுங்கள். தீச்சூளைக்குள், காட்சி தியானத்தின் தீச்சுவாலைகளுக்குள் உங்களையே வீசி எறியுங்கள். கடவுளின் காட்சி தியானம் என்பது சிக்கி முக்கி கல்லின் மேல் எஃகு உராய்வதிலிருந்து சுடராக உருவாகி நெருப்பும் ஒளியும் தருகிற ஒரு தீப்பொறியை போன்றது. ஒளியை தடுக்கிறதும் எப்போதும் அசுத்தமாயிருக்கிறதுமான பொருளை சுட்டெரித்து அதை பிரகாசமும் பரிசுத்தமும் உள்ள தீச்சுவாலையாக மாற்றுகிற நெருப்புதான் சுத்திகரிப்பு ஆகும். நீங்கள் நேசமுள்ளவர்களாயிராவிடில் கடவுளின் ராஜ்யத்தை உங்களில் கொண்டிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் கடவுளின் ராஜ்யம் அன்பே ஆகும். அது சிநேகத்தோடு தோன்றுகிறது. ஒரு பிரம்மாண்டமான ஒளியின் பிரகாசத்தில் உங்கள் இருதயங்களில் அன்பால் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த ஒளி ஊடுருவுகிறது, வளப்படுத்துகிறது, அறியாமையை அகற்றி ஞானத்தை தருகிறது. மனிதனை பட்சித்து ஒரு கடவுளையும் கடவுளின் மகனையும் என் சகோதரனையும் கடவுளை மட்டுமே கொண்டிருக்கும்படி தங்களை கடவுளிடம் தருகிறவர்களுக்காக அவர் ஆயத்தம் செய்துள்ள சிம்மாசனத்தின் அரசனையும் சிருஷ்டிக்கிறது. எனவே மனிதனை அர்ச்சிக்கிற பக்தி பற்றுதலுள்ள ஜெபத்தின் வழியாக மாசற்றவர்களாயும் பரிசுத்தர்களாயும் இருங்கள். ஏனென்றால் அந்த ஜெபம் தேவ சிநேகமாகிய கடவுளின் நெருப்பிற்குள் அவனை அமிழ்த்துகிறது. நீங்கள் பரிசுத்தராயிருக்க வேண்டும். இதுவரை இந்த வார்த்தைகள் கொண்டிருந்த ஒப்புமையான பொருளில் அல்ல, மாறாக நான் அவற்றிற்கு தந்த முழுமையான அர்த்தத்தில் ஆண்டவரின் பரிசுத்த தனத்தை, அதாவது உத்தம பரிசுத்த தனத்தை அதன் மாதிரிகையாகவும் எல்லையாகவும் நான் தந்தது போல நம் மத்தியில் தேவாலயம் பரிசுத்தமானது எனப்படுகிறது. பீடம் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலமாகவும் உடன்படிக்கை பேழையும் இரக்கத்தின் சிங்காசனமும் இருக்கிற திரையிட்டு மூடிய இடம் அதி பரிசுத்த ஸ்தலமாகவும் இருக்கின்றன. ஆயினும் உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வரப்பிரசாதத்தை சொந்தமாக கொண்டிருந்து கடவுளின் மேலுள்ள சிநேகத்தினால் பரிசுத்தத்தில் ஜீவிக்கிறவர்கள் அந்த அதிபரிசுத்த ஸ்தலத்தையும் விட அதிக பரிசுத்தராய் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடவுள் தம் கட்டளைகளை தருவதற்காக தேவாலயத்தில் உள்ள இரக்கத்தின் சிங்காசனத்தின் மேல் தாம் செய்தது போல அவர்கள் மேல் ஒளி வீசுவது மட்டுமல்ல, மாறாக அவர்களுக்கு தமது சிநேகத்தை தருவதற்காக அவர் அவர்களில் ஜீவிக்கிறார். கடைசி ராபோஜனத்தில் என் வார்த்தைகள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு வாக்களித்தேன். நல்லது. ஸ்நாபக அருளப்பர் எனக்காக உங்களை தயாரிக்கும்படி உங்களுக்கு செய்தது போல தூய ஆவியானவர் உங்களுக்கு நீரினால் அல்ல, மாறாக அவர் விரும்புகிறபடி நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய உங்களை ஆயத்தம் செய்யும்படி
நெருப்பால் உங்களுக்கு ஞானஸ்நானம் தருவார். எனவே இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் இங்கே இருப்பார். அவருடைய வருகைக்குப் பிறகு உங்களுடைய செயல்திறன் அளவிட முடியாத அளவுக்கு அதிகரிக்கும். அப்போது உங்கள் அரசரின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் பூவுலகெங்கும் தமது ராஜ்யத்தை பரப்பும்படியாக நீங்கள் செய்ய வேண்டுமென்று அவர் உங்களுக்கு சொன்ன செயல்களை செய்யவும் உங்களால் முடியும். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரின் ஆகமனத்திற்குப் பிறகு இஸ்ராயேல் ராஜ்யத்தை நீர் மறுபடியும் கட்டியெழுப்புவீரா என்று அவர்கள் இயேசுவை இடைமறித்து கேட்கிறார்கள். இனி இஸ்ராயேலின் ராஜ்யம் என்று ஒன்று இருக்காது, என்னுடைய ராஜ்யமே இருக்கும். பிதா சொன்ன நேரத்தில் அது நிறைவேற்றப்படும். பிதா தமது வல்லமையில் தமக்கென ஒதுக்கி வைத்துள்ள காலங்களையும் நேரங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அன்று. ஆனால் இதற்கிடையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களை பெற்று ஜெருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் எல்லைகள் வரையிலும் என் சாட்சிகளாயிருப்பீர்கள். என் நாமத்தினால் மனிதர்கள் சந்திக்கிற திருச்சபையை ஸ்தாபிப்பீர்கள். மனிதர்கள் வரப்பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரில் ஜீவிக்கும்படியாக நான் உங்களுக்கு சொன்னது போல பிதா சுதன் தூய ஆவியானவர் மகா பரிசுத்த நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். சுவிசேஷத்தை சகலருக்கும் போதிப்பீர்கள். நீங்கள் செய்யும்படி நான் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றை கற்பிப்பீர்கள். நானோ உலக முடிவு வரையிலும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருப்பேன். மேலும் இதையும் நான் விரும்புகிறேன், என் சகோதரனாகிய யாகப்பன் எருசலேமில் உள்ள சபைக்கு தலைமையேற்க வேண்டும். முழு திருச்சபையினுடையவும் தலைவர் பாப்பரசர் என்ற முறையில் ராயப்பன் அடிக்கடி அப்போஸ்தோலிக்க பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஏனென்றால் புதிய கிறிஸ்தவர்கள் அனைவரும் திருச்சபையின் உச்ச அதிகாரமுள்ள தலைவரான பிரதான குருவை சந்திக்க விரும்புவார்கள். இந்த ஆதி திருச்சபையின் விசுவாசிகளின் மீது என் சகோதரனின் ஆதிக்கம் மிக மேலானதாயிருக்கும். மனிதர்கள் எப்போதும் மனிதர்களாகவே இருக்கிறார்கள், மனிதர்களாகவே பார்க்கிறார்கள். யாகப்பன் என் சகோதரனாக இருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக அவனை என்னுடைய ஒரு தொடர்ச்சியாக அவர்கள் நினைப்பார்கள். ஆயினும் உறவை விட ஞானத்திலேயே அவன் மேலானவனாகவும் அதிகமாக கிறிஸ்துவை போன்றவனாகவும் இருக்கிறான். ஆயினும் அது அப்படித்தான் இருக்கிறது. நான் தங்கள் மத்தியில் இருந்தபோது என்னை காணாத மனிதர்கள் என் உறவினனான ஒருவனில் என்னை இப்போது காணத் தேடுவார்கள். நீயோ சீமோன் ராயப்பா, வேறு மகிமைகளுக்கென நியமிக்கப்பட்டிருக்கிறாய். அதற்கு எனக்கு தகுதியில்லை ஆண்டவரே. நீர் எனக்கு தோன்றிய போதே நான் சொன்னேன். இப்போது மீண்டும் எல்லாருக்கும் முன்பாகவும் உமக்கு சொல்லுகிறேன், நீர் நல்லவராக, தெய்வீகமான முறையில் நல்லவராக இருக்கிறீர். மேலும் ஞானமுள்ளவராகவும் இருக்கிறீர். இந்த பட்டணத்தில் உம்மை மறுதலித்தவனும் திருச்சபையின் ஞான தலைவனாக இருக்க பொருத்தமில்லாதவனுமாகிய என்னை நீர் சரியாக தீர்ப்பிட்டீர். ஏராளமான நீதியுள்ள பரிகாசங்களிலிருந்து என்னை பாதுகாக்க நீர் விரும்புகிறீர். நாம் எல்லோரும் ஒன்றுதான், சீமோன் 2 பேரை தவிர. நானும் தான் ஓடிப்போனேன், இதற்காக அல்ல,
மாறாக அவர் குறிப்பிட்ட காரணங்களுக்காகவே ஆண்டவர் என்னை இந்த ஸ்தானத்திற்கென ஏற்படுத்தி இருக்கிறார். ஆயினும் யோனாவின் சீமோனே, நீர் என் தலைவராயிருக்கிறீர். அப்படியே உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலும் என் சகல தோழர்கள் முன்னிலையிலும் நான் உமக்கு என் கீழ்ப்படுதலை அறிக்கையிடுகிறேன். உமது அலுவலில் உமக்கு நான் உதவும்படி என்னால் முடிந்ததை நான் உமக்கு தருவேன். ஆயினும் உம்மிடம் இறந்து கேட்கிறேன், உமது கட்டளைகளை எனக்கு தாரும். ஏனென்றால் நீர் தலைவராகவும் நான் பிரஜையாகவும் இருக்கிறோம். வெகு நாட்களுக்கு முன் நடந்த ஓர் உரையாடலை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்திய போது, உமது சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி நான் சிரம் தாழ்த்தினேன். அதையே நான் உம்மிடமும் சொல்வேன். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை விட்டு சென்ற பிறகு நீரே பூமியின் மீது அவருடைய பிரதிநிதியாக இருப்பீர். குருத்துவ அலுவலில் நாம் ஒருவருக்கொருவர் உதவிக்கொண்டு ஒருவரை ஒருவர் நேசிப்போம் என்று ராயப்பருக்கு மரியாதை தரும்படி தம் இடத்திலிருந்து சிரம் தாழ்த்தியபடி யாகப்பர் சொல்கிறார். ஆம், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்யுங்கள். ஏனென்றால் அதுவே புதிய கட்டளையாகவும் நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் இருக்கிறீர்கள் என்பதன் அடையாளமாகவும் இருக்கிறது. எந்த காரணத்திற்காகவும் நிலை குலைந்து போகாதீர்கள். கடவுள் உங்களோடு இருக்கிறார். நான் உங்களிடமிருந்து விரும்புவதை நீங்கள் செய்ய முடியும். உங்களால் செய்ய முடியாத காரியங்களை உங்கள் மேல் நான் சுமத்தியிருக்க மாட்டேன். ஏனென்றால் உங்கள் அழிவை அல்ல, மாறாக உங்கள் மகிமையையே நான் விரும்புகிறேன். நல்லது, என் சிம்மாசனத்திற்கு அருகில் உங்கள் இடங்களை ஆயத்தம் செய்ய நான் போகிறேன். அன்பில் என்னுடையவும் பிதாவினுடையவும் ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள். உங்களை வெறுக்கிற உலகத்தை மன்னியுங்கள். உங்களிடம் வருகிறவர்களை அல்லது என் மீதுள்ள அன்பினால் ஏற்கனவே உங்களோடு இருக்கிறவர்களை மகன்கள் என்றும் சகோதரர்கள் என்றும் அழையுங்கள். உங்கள் சிலுவைகளை சுமப்பதில் உங்களுக்கு உதவ நான் எப்போதும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அறிந்து சமாதானத்தோடு இருங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஊழியத்தின் வேலையிலும் கலாபனைகளின் வேளைகளிலும் நான் உங்களோடு இருப்பேன். நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். உலகத்தின் கண்களால் காண்கிறவர்கள் நீங்கள் தோல்வி அடைந்து அழிவுறுகிறதாக எண்ணினாலும் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒடுக்கப்படுவீர்கள், துன்புறுவீர்கள், களைத்து போவீர்கள், வாதிக்கப்படுவீர்கள். ஆயினும் என் சந்தோஷம் உங்களில் இருக்கும். ஏனென்றால் எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நேசமானவரை ஒரு நண்பராக நீங்கள் கொண்டிருக்கும் போது என் நேசத்திற்காக துன்புற்றதும் வாழ்ந்ததுமான சகலமும் அவை உலகத்தின் ஒரு பாரமான வாதையாக இருந்தாலும் கூட ஒளியாக ஆகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தன் செயல்கள் தன்னிச்சையாக இருந்தாலும் சரி, அல்லது தன்மேல் சுமத்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் அன்பை கொண்டு உடுத்துகிறவனுக்கு ஜீவியத்தின் நுகமும் உலகத்தின் நுகமும்
கடவுளால் என்னால் அவனுக்கு தரப்படும் நுகமாக மாறிவிடுகிறது. நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், என் சுமை எப்போதும் உங்கள் பலத்திற்கு ஒத்த அளவிலேயே இருக்கும். என் நுகம் எளிதாயிருக்கும். ஏனென்றால் அதை சுமப்பதற்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன். நேசிப்பது எப்படி என்று உலகத்திற்கு தெரியாது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போதிலிருந்து சுபாவத்திற்கு மேற்பட்ட ஒரு அன்பை கொண்டு நீங்கள் உலகத்தை நேசிக்க வேண்டும். நேசிப்பது எப்படி என்று அதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கலாவணைக்கு உட்படுத்தப்படுவதைக் கண்டு, கடவுள் உங்களை நேசிக்கிறது இப்படித்தானா, உங்களை துன்புறவும் துயருறவும் செய்து கொண்டு, அப்படியென்றால் கடவுளுடையவர்களாக இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்று அவர்கள் சொன்னால், துயரம் கடவுளிடமிருந்து வருவதில்லை, ஆனால் கடவுள் அதை அனுமதிக்கிறார். அதற்கான காரணத்தை நாங்கள் அறிவோம். தேவசுதனும் இரட்சகருமாகிய சேசு கொண்டிருந்த அதே பாகத்தை நாங்களும் கொண்டிருப்பதில் பெருமைப்படுகிறோம் என்று பதில் சொல்லுங்கள். சிலுவையில் அறையப்படுவதிலும் எங்கள் சேசுவின் பாடுகளை தொடர்வதிலும் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று பதில் சொல்லுங்கள். பசாசின் காய்மகாரத்தால் சாவும் துயரமும் பூமியில் பிரவேசித்தன. ஆனால் மரணத்தையும் துயரத்தையும் உண்டாக்கியவர் கடவுள் அல்லர். சிருஷ்டிகளின் துயரத்தில் அவர் இன்பம் காண மாட்டார். அவரிடமிருந்து வருகிற எல்லாமுமே ஜீவியமாகவும் நலம் பயப்பதாகவும் இருக்கின்றன என்று ஞானாகம வார்த்தைகளை கொண்டு பதில் சொல்லுங்கள். தற்சமயம் நாங்கள் வாதிக்கப்படுவதாகவும் வெல்லப்பட்டவர்களாகவும் தோன்றலாம். ஆனால் கடவுளின் நாளில் பாக்கியங்கள் மாறும்போது பூமியின் மீது வாதிக்கப்பட்ட நீதி உள்ளவர்களாகிய நாங்கள் எங்களை ஒடுக்கியவர்களுக்கும் நிந்தித்து இகழ்ந்தவர்களுக்கும் முன்பாக மகிமையோடு நிற்போம் என்று பதில் சொல்லுங்கள். ஆயினும் எங்களிடம் வாருங்கள், ஜீவியத்திடமும் சமாதானத்திடமும் வாருங்கள். நம் ஆண்டவர் உங்கள் அழிவை அல்ல, உங்கள் இரட்சணியத்தையே விரும்புகிறார். அதனால்தான் நீங்கள் எல்லோரும் இரட்சிக்கப்படும்படியாக அவர் தம் நேசத்திற்குரிய திருச்சுதனை அனுப்பினார் என்றும் பதில் சொல்லுங்கள். பிற்பாடு மகிமையில் என்னோடு நீங்கள் இருக்கும்படியாக என் துன்பங்களில் பங்கு பெறுவதில் களிகூருங்கள். நாமே மிகவும் சிறந்த உன் வெகுமானமாயிருக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்று ஆண்டவர் ஆபிரகாமில் தமது பிரமாணிக்கமுள்ள ஊழியர்கள் சகலருக்கும் வாக்களித்தார். பரலோக ராஜ்யம் எப்படி வெற்றி கொள்ளப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். பலத்தினால் வெற்றி கொள்ளப்படுகிறது. பல இக்கட்டுகளின் வழியாக ஒருவன் அங்கே வந்து சேர்கிறான். நான் நிலையாயிருந்தது போல தானும் நிலையாயிருக்கிறவன் எவனோ அவன் நான் இருக்கும் இடத்தில் இருப்பான். பரலோகத்திற்கு இட்டுச் செல்லும் வழி எது, வாசல் எது என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நானே அந்த பாதையில் முந்த நடந்து அதன் வழியாக பிதாவிடம் திரும்பிச் சென்றிருக்கிறேன். வேறு ஒரு பாதை இருந்திருக்குமானால் அதை நான் உங்களுக்கு கற்பித்திருந்திருப்பேன். ஏனென்றால் மனிதர்கள் என்ற முறையில் உங்கள் பலவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. ஒரே பாதையாகவும்
ஒரே வாசலாகவும் அதை உங்களுக்கு சுட்டிக்காட்டி நான் உங்களுக்கு சொல்லவும் செய்கிறேன். அந்த பாதையில் செல்வதற்கும் பிரவேசிப்பதற்கும் பலம் தரும் மருந்து எது என்று திரும்பவும் சொல்கிறேன், அது அன்பே. எப்போதும் அன்பே. நம்மில் இந்த அன்பு இருக்கும்போது எல்லாமே நமக்கு சாத்தியமாகிறது. பரிசுத்தத்தனத்தில் பெரும் வீரர்களாய் ஆகும் பொருட்டு என் நாமத்தில் இவ்வளவு அதிகமான அன்பை நீங்கள் கேட்பீர்களாகில் உங்களை நேசிக்கிற தேவ சிநேகமானவர் முழு அன்பையும் உங்களுக்கு தருவார். இப்போது நாம் ஒருவருக்கு ஒருவர் பிரிவின் முத்தம் அளிப்போம். என் நேசத்திற்குரிய நண்பர்களே, அவர்களை அரவணைப்பதற்காக அவர் எழுந்து நிற்கிறார். அவர்கள் அவரை கண்டு பாவிக்கிறார்கள். ஆயினும் உண்மையாகவே தெய்வீகமாயிருக்கிற புன்னகையால் சேசு புன்னகைக்கிற போது அவர்கள் அழுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் நிலை குலைந்து போகிறார்கள். அருளப்பர் சேசுவின் மார்பில் தம்மை சாய்த்துக் கொண்டு தமது நெஞ்சை வெடிக்க செய்வது போன்ற கடுமையான கேவுதல்களால் அசைக்கப்பட்டு எல்லோருடைய ஆசைகளையும் அறிந்தவராக அவர்கள் சார்பாக, உமது திவ்ய அப்பம் இந்த வேளையில் எங்களை பலப்படுத்தும்படி அதையாவது எங்களுக்கு தாரும் என்று கேட்கிறார். அப்படியே ஆகட்டும் என்று சேசு அவருக்கு பதில் சொல்கிறார். ஓர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்த பின் சடங்கிற்குரிய வசீகர வார்த்தைகளை உச்சரிக்கிறார். அதன்பின் திராட்சை ரசத்திற்கும் அவ்வாறே செய்கிறார். அதன்பின் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, அத்துடன் நீங்கள் என்னோடு மோட்சத்தில் இருக்கப் போகும் காலம் வரையிலும் இன்னமும் நான் எப்போதும் உங்களோடு இருக்கும்படியாக என் நேசத்தின் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சேர்த்து சொல்லுகிறார். அவர் அவர்களை ஆசீர்வதித்து, இப்போது நாம் போவோமாக என்கிறார். அவர்கள் அந்த அறை இருக்கிற அந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். யோனாவும் மேரியும் மார்க்குவும் வெளியில் இருக்கிறார்கள். அவர்கள் சேசுவை ஆராதிக்கும்படி முழந்தாளிடுகிறார்கள். சமாதானம் உங்களோடு நிலைத்திருப்பதாக. நீங்கள் எனக்கு தந்துள்ள காரியத்திற்காக ஆண்டவர் உங்களுக்கு வெகுமானம் அளிப்பாராக என்று சொல்லி அவர்களை கடந்து போகும்போதே அவர்களை ஆசீர்வதிக்கிறார் சேசு. மார்க் எழுந்து நின்று, ஆண்டவரே, பெத்தானி சாலையோரம் உள்ள ஒலிவத் தோப்புகள் உமக்காக காத்திருக்கும் சீடர்களால் நிரம்பி இருக்கின்றன என்கிறார். போய் கலிலேயரின் வயலுக்கு செல்லும்படி அவர்களுக்கு சொல் என்கிறார் சேசு. மார்க் தம் இளங்கால்களின் முழு வேகத்தோடும் அம்பென பாய்ந்து செல்கிறார். அப்படியானால் அவர்கள் எல்லோருமே வந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலர்கள் ஒருவருக்கொருவர் சொல்கிறார்கள். இன்னும் சற்று தூரத்தில் மார்சியமுக்கும் கிளேயோப்பா மேரிக்கும் நடுவே ஆண்டவரின் திருமாதா அமர்ந்திருக்கிறார்கள். அவர் வருவதைக் கண்டு அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். தனது தாயுடையவும் விசுவாசியுடையவும் இருதயத்தின் சகல துடிப்புகளோடும் அவரை வழிபடுகிறார்கள். உயிர்ப்பு நாள் காலையில் இருந்தது போல சுடர்வீசி பிரகாசிக்கிற அவருடைய மகத்துவத்தால் அசைவில்லாதவர்களாக ஆக்கப்பட்டு அப்படியே நிற்கிற அவர்களை கண்டவுடன், வாருங்கள் அம்மா, நீயும் தான் மேரி என்று அவர்களை அழைக்கிறார்.
ஆனால் தமது மகத்துவத்தால் அவர்களை மூழ்கடிக்க சேசு விரும்பவில்லை. அல்பேயுசின் மேரியிடம் அவர் பரிவன்போடு கேட்கிறார், நீ தனியாக இருக்கிறாயா என்று. மற்ற பெண்கள் மற்றவர்கள் முன்னே இருக்கிறார்கள், இடையர்களோடு லாசரோடும் அவருடைய முழு குடும்பத்தாரோடும். ஆனால் அவர்கள் எங்களை இங்கே விட்டு சென்றார்கள். ஏனென்றால், ஓ சேசு, 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 உம்மை இதற்கு மேல் காணாமல் எப்படி இருக்கப் போகிறேன்? என் ஆசீர்வதிக்கப்பட்ட சேசுவே, என் சர்வேஸ்வரா, நீர் பிறப்பதற்கு முன்பே உம்மை நேசித்தேன். அந்த படுகொலைக்கு பிறகு நீர் எங்கே இருந்தீர் என்று தெரியாமல் வெகுவாக அழுதேன். நீர் திரும்பி வந்த பிறகு உம் புன்னகையில் என் சூரியனையும் என் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டிருந்தேன். எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை ஆசீர்வாதங்களை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். இப்போது நான் உண்மையாகவே ஏழையாகவும் விதவையாகவும் தன்னந்தனியானவளாகவும் ஆகிக் கொண்டிருக்கிறேன். நீர் இங்கே இருந்தபோது எல்லாம் இருந்தது. அந்த மாலையில் எல்லா துயரத்தையும் நான் அனுபவித்து விட்டேன் என்று நினைத்தேன். ஆனால் அந்த நாளின் துன்ப துயரம் முழுவதும் என் மனதை மந்தமாக்கி இருந்தன. ஆம், இப்போது இருப்பது போல அது அப்போது அவ்வளவு ஆழமாக இல்லை. அதன்பின் நீர் ஆரோகணமாக போகிறீர் என்ற உண்மை இருந்தது. அதை நம்ப முடியாதவளைப் போல நான் தோன்றினேன். ஆனால் இப்போது அதை நான் நம்பினேன் என்று உணர்கிறேன். ஏனென்றால், இப்போது நான் உணர்வதை அப்போது உணரவில்லை என்று அழுதபடியும் மூச்சிரைத்தபடியும் அவள் சொல்கிறாள். அந்த அளவுக்கு அவளுடைய கண்ணீர்கள் அவளை மூச்சு திணற செய்கின்றன. என் நல்ல மேரி, தன்னை மகிழ்விக்கும்படி தனக்கு பரிசுகள் வாங்க பட்டணத்திற்கு சென்றுள்ளவளும், திரும்பி வந்து தன்னை முத்தத்தாலும் பரிசுகளாலும் நிரப்பப் போகிறவளுமாகிய தனது தாய் சற்று நேரம் தன்னை விட்டு பிரிந்து சென்றிருப்பதால் அவள் தன்னை நேசிக்கவில்லை, அவள் தன்னை கைவிட்டு விட்டாள் என்று நினைக்கிற ஒரு சிறு பையனைப் போல நீ கவலைப்படுகிறாய். நானும் உனக்கு அவ்வாறே செய்யவில்லையா? உனக்காக மகிழ்ச்சியை ஆயத்தம் பண்ண நான் போகவில்லையா? வா, என் பிரியமுள்ள பெரியம்மா, என் நேசமுள்ள சீடப் பெண்ணே, என் நேசத்திற்குரிய சீடர்களின் தாயே என்று உன்னிடம் சொல்லும்படி நான் திரும்பி வரப்போவதில்லையா? என் அன்பை நான் உனக்கு விட்டுச் செல்லவில்லையா? என் அன்பை நான் உனக்கு தராமலா மேரி? நான் உன்னை நேசிக்கிறேனா என்பது உனக்கு தெரியும். அப்படி அழாதே, மாறாக மகிழ்ச்சி கொள். ஏனென்றால் நீ இனி என்னை நிந்திக்கப்பட்டவனாகவும் கடும் சோர்வு உற்றவனாகவும் காணமாட்டாய். இனியும் விரட்டப்படுகிறவனாகவும் ஒரு சில மக்களின் அன்பில் மட்டும் செல்வந்தனாகவும் காணமாட்டாய். மேலும் என் அன்போடு நான் உனக்கு என் தாயையும் விட்டு செல்லுகிறேன். அருளப்பன் அவர்களுக்கு ஒரு மகனைப் போல் இருப்பான். நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ அவர்களுக்கு எப்போதும் இருந்தது போல ஒரு நல்ல சகோதரியாக இரு. பார்த்தாயா, என் தாய் அளவில்லை. என் பிரிவினால் அவர்களுக்கு வரும் ஏக்கம்
அவர்களுடைய இருதயத்தை பட்சிக்கும் அறமாக இருக்கிறது என்றாலும், ஒரு நித்திய ஐக்கியத்தில் வரும் மாபெரும் மகிழ்ச்சியோடு ஒப்பிடும்போது இந்த காத்திருத்தல் எப்போதும் குறுகியதாக இருக்கிறது என்று அவர்கள் அறிவார்கள். மேலும், என் மகன் இப்போது எனக்கில்லை என்று அவர்களை சொல்லச் செய்யும் அளவுக்கு எங்களுடைய இந்த பிரிவு முழுமையானது அல்ல. அந்த துயர நாளில் அதுவே அவர்களது வியாகுலத்தின் கூக்குரலாக இருந்தது. இப்போது நம்பிக்கை அவர்களுடைய இருதயத்தில் இப்படி பாடுகிறது: என் மகன் தம் பிதாவிடம் எழுந்தருளிப் போகிறார். ஆயினும் தமது ஞான நேசமின்றி அவர் என்னை விட்டுவிட மாட்டார். அதைத்தான் நீயும் எல்லோரும் விசுவசிக்கிறீர்கள். இதோ மற்ற ஆண்களும் பெண்களும் வருகிறார்கள். இதோ என் இடையர்கள். பெத்தானியின் எல்லா ஊர்களுக்கும் நடுவே லாசருடையவும் அவருடைய சகோதரிகளுடையவும் முகங்கள் மழையாகிய மூடுதுகிலுக்கு கீழ் ஒரு ரோஜாவைப் போல் இருக்கும் ஜொஹன்னாவின் முகம், எலிசாவினுடையவும் அதற்குள்ளாகவே வயதால் குறியிடப்பட்டிருக்கிற நிக்கேயினுடையவும் முகங்கள் இப்போது வேதனையால் ஆண்டவரின் வெற்றியின் காரணமாக ஆத்மம் அக்களித்தாலும் எப்போதும் சிருஷ்டிகளுக்கான வேதனையால் சுருக்கங்கள் ஆழமாகியுள்ளன. அனஸ்தாசிகாவின் முகம், முதல் கன்னியர்களின் லீலி போன்ற முகங்கள், ஈசாக்கின் கடும் ஒருத்தல் உள்ள முகம், மத்தியாசின் ஏவுதல் பெற்ற முகம், மனேயனின் வீரியமுள்ள முகம், சூசை மற்றும் நிக்கோதேமிஸின் கடுமையான முகங்கள், முகங்கள் முகங்கள் முகங்கள். இயேசு இடையர்களையும் லாசரையும் சூசையையும் நிக்கோதேமுசையும் மனேயனையும் மாக்சிமினுசையும் 72 சீடர்களில் மற்றவர்களையும் தம்மிடம் அழைக்கிறார். ஆனால் குறிப்பாக இடையர்களை தம் அருகில் வைத்துக் கொண்டு சொல்கிறார்: இதோ நீங்கள் பரலோகத்திலிருந்து வந்திருந்த ஆண்டவருக்கு அருகில் இருந்தீர்கள். அவரது மரித்த சரீரத்திற்கு மேலாக குனிந்து நின்றீர்கள். அவர் மகிமைப்படுத்தப்படுவதால் களிகூரும் உங்கள் ஆத்துமங்களோடு பரலோகத்திற்கு திரும்பி போகும் ஆண்டவருக்கு அருகில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த இடத்திற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமில்லாதிருந்த போதிலும் நீங்கள் விசுவசித்தீர்கள். உங்கள் விசுவாசத்திற்காக துன்புறக்கூடியவர்களாக இருந்தீர்கள். உங்கள் பிரமாணிக்கமுள்ள அன்பிற்காக நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். கிறிஸ்துவின் மீது இரக்கம் காட்டுவது மிக ஆபத்தானதாக இருந்திருக்கக்கூடிய நிலையிலும் அவருக்கு இரக்கம் காட்டிய என் நண்பன் லாசரே, சூசையே, நிக்கோதேமுசே, உங்களுக்கு நன்றி. என் வழியில் என்னை பின் செல்லும்படி ஓர் அசுத்த மனிதனின் அசுத்தமான அனுகூலங்களை நிந்தித்து வெறுத்த மனேயனே, உனக்கு நன்றி. நீதியின் மலர் கிரீடமாகிய முடியப்பனே, உத்தமமானதற்காக உத்தமமில்லாததை விட்டு வந்தவனே, உனக்கு நன்றி. ஒரு மலர் மாலையால் நீ முடிசூடப்படுவாய். அதனோடு நீ இன்னும் அறிமுகமாகவில்லை. ஆனாலும் சம்மனசுக்கள் அதை உனக்கு அறிவிப்பார்கள். மிக பரிசுத்த அன்பிற்கு ஒரு குறுகிய கால சகோதரனாக இருந்த அருளப்பா, பார்வைக்கு வருவதை விட அதிகமாக ஒளிக்கு வந்துள்ளவனே, உனக்கு நன்றி.
புதிதாக மனந்திரும்பியவனாக இந்த நாட்டின் புதல்வர்களின் துயரத்தில் என்னை தேற்றக்கூடியவனாயிருந்திருக்கிற நிக்கோலாஸ், உனக்கு நன்றி. ஜூதித்தை விட உங்கள் தயவில் அதிக பலமுள்ளவர்களாயிருக்கிற நல்ல பெண் சீடர்களே, உங்களுக்கு நன்றி. மார்சியம், என் குழந்தாய், சாலையில் கொலை செய்யப்பட்டு லாசரின் வாசலருகில் வீசச் செய்யப்பட்ட ரோமைச் சிறுவனின் நினைவாக இது முதல் நீ மார்ஷல் எனப்படுவாய். அவனது கல்லறையில் அந்த கலிலேயன் கிறிஸ்துவாகவும் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தவனாகவும் இருந்தால் உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படி இப்போது அவனிடம் செல் என்ற அறைகூவலின் வார்த்தைகள் உள்ளன. தாங்கள் அறியாமலே எனக்கு ஊழியம் செய்யும்படி பாலஸ்தீனத்தில் தங்கள் உயிர்களை இழந்த மாசற்றவர்களுள் அவன் கடைசியானவன். கிறிஸ்துவிடம் வந்து அதனாலேயே வெறுக்கப்பட்டு மலர்வதற்கு முன்பே தங்கள் காம்புகளிலிருந்து கிழித்து அகற்றப்படும் மலர் மொட்டுக்களைப் போல முதிராமலே அணைக்கப்படும் எல்லா நாடுகளையும் சேர்ந்த மாசற்றவர்களில் அவன் முதலானவன். ஓ மார்ஷல், இந்த பெயர் உன் எதிர்கால கதியை உனக்கு காட்டுவதாக. காட்டுமிராண்டிகளின் நாடுகளில் நீ என் அப்போஸ்தலனாயிரு. என் நேசம் அந்த ரோமை சிறுவனை மோட்சத்திற்கென வெற்றி கொண்டது போல உன் ஆண்டவருக்காக அந்த நாடுகளை நீ வெற்றி கொள்வாயாக. மனுமகனின் இந்த துயரமான பயணத்தில் அவரை தேற்றியவர்களுக்கான சன்மானத்தை பிதாவிடமிருந்து நான் கேட்கிற இந்த வேளையில், இந்த பிரியாவிடையில் நீங்கள் எல்லோரும் என்னால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். எபிரேயர்கள் மற்றும் புறஜாதியாரிடையே உள்ள தெரிந்து கொள்ளப்பட்டதும் என் மீதுள்ள தனது நேசத்தில் தன்னை வெளிப்படுத்தியுள்ளதுமாகிய பாகத்தில் மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எத்தனையோ முறை எனக்கு இன்பமும் உபசரிப்பும் தந்த பூமியானது தனது புற்பூண்டுகளோடும் மலர்களோடும் கனிகளோடும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மனுமகனின் துயரை தணிப்பதில் எத்தனையோ முறை மனிதனை மிஞ்சிய தனது தண்ணீர்களோடும் தனது வெதுவெதுப்போடும் பறவைகளோடும் மிருகங்களோடும் எப்போதும் ஆயத்தமாயிருந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுவதாக. சூரியனே, கடலே, மலைகளே, குன்றுகளே, சமவெளிகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. என் ராஜபங்களிலும் என் துயரத்திலும் என் தோழர்களாக இருந்த நட்சத்திரங்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. சுவிசேஷ போதகனாக என் பயணங்களில் நான் சுற்றித் திரிந்தபோது எனக்கு ஒளிதந்த நிலவே, என் பிதாவின் கைவேலைகளும் இவ்வுலகில் நான் வாழ்ந்த காலத்தில் என் தோழர்களும் கடவுளிடமிருந்து பிரிக்கிற பாவத்தின் தொல்லைகளிலிருந்து வாதிக்கப்பட்ட மனுக்குலத்தை விடுவிக்கும்படி மோட்சத்தை விட்டு இறங்கி வந்தவரிடம் நட்புறவோடு இருந்தவையுமான சிருஷ்டிகளாகிய நீங்கள் எல்லாமும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. முட்கள், மரம், முறுக்கப்பட்ட சணல் நார் போன்ற என் வாதைகளின் மாசற்ற கருவிகளாகிய நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஏனென்றால் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் நீங்கள் எனக்கு துணையாயிருந்தீர்கள். சேசுவின் குரல் எத்தகைய இடிமுழக்கமாக இருக்கிறது! அது வெதுவெதுப்புள்ள அமைதியான காற்றின் வழியாக பரவுகிறது. அடிக்கப்பட்டுள்ள வெண்கல மணியைப் போல அது எல்லா திசைகளிலிருந்தும் அவரை பார்த்து கொண்டிருக்கிற முகங்களின் கடலுக்கு மேலாக அலையாக பரவுகிறது.
சேசு தமக்கு அதிக பிரியமுள்ளவர்களோடு ஒலிவ மலையின் உச்சியை நோக்கி மேலேறிச் செல்லுகிற போது அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். ஆனால் இப்போது 2 திருநாட்களின் நடுவில் இந்த கால கட்டத்தில் கூடாரங்கள் எதுவும் இல்லாதிருக்கிற கலிலேயரின் வயலை அவர் வந்தடைகிற போது தம் சீடர்களிடம், மக்களை அவர்கள் இருக்கிற இடங்களிலேயே நிறுத்துங்கள், அதன்பின் என் பிறகே வாருங்கள் என்கிறார். அவர் இன்னும் உயரமாக ஜெருசலேமை விட பெத்தானிக்கு அதிகம் அருகில் இருக்கிற மலையின் உச்சி சிகரம் வரை ஏறிச் செல்கிறார். அந்த சிகரம் பெத்தானியின் மீது மேலிருந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. அவருக்கு அருகில் அவருடைய தாயும் அப்போஸ்தலர்களும் லாசரும் இடையர்களும் மார்சியமும் இருக்கிறார்கள். இன்னும் சற்று தொலைவில் ஓர் அரைவட்டமாக மக்களை தடுத்து நிறுத்தும்படி மற்ற சீடர்கள் இருக்கிறார்கள். சேசு சற்று நீட்டிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய கல்லின் மேல் நின்று கொண்டிருக்கிறார். அது மரங்களற்ற வெட்ட வெளியான ஓர் இடத்தின் புல்லுக்கு மத்தியில் தனது வெண்மையினால் தனித்து தெரிகிறது. அவர் சூரியனால் மிக பிரகாசமாக ஒளிர்விக்கப்படுகிறார். அது அவருடைய ஆடையை பனியைப் போலவும் அவருடைய தலைமுடியை பொன்னைப் போலவும் ஒளிவீசச் செய்கிறது. அவருடைய கண்கள் ஒரு தெய்வீக ஒளியால் மின்னுகின்றன. ஓர் அரவணைப்பின் அடையாளமாக அவர் தம் கரங்களை விரிக்கிறார். பூமியின் மக்கட்கூட்டங்கள் முழுவதையும் தம் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொள்ள அவர் விரும்புவது போல தோன்றுகிறது. அவற்றின் பிரதிநிதிகளைத்தான் அவருடைய ஆவி தம்முள் இருக்கிற கூட்டத்தில் காண்கிறது. தமது மறக்க முடியாத ஈடிணையற்ற குரலில் அவர் தமது இறுதி கட்டளையை தருகிறார். செல்லுங்கள், உலகத்தின் எல்லைகள் வரையிலும் மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என் நாமத்தினால் செல்லுங்கள். கடவுள் உங்களோடு இருப்பாராக. அவருடைய சிநேகமானவர் உங்களை தேற்றுவாராக. அவருடைய ஒளியானவர் உங்களை வழிநடத்துவாராக. நீங்கள் நித்திய ஜீவியத்தை அடையும் வரை அவருடைய சமாதானம் உங்களில் வாசம் செய்வதாக. அவர் அழகில் மறுரூபமாகிறார், பேரழகாயிருக்கிறார். தாபோரில் இருந்ததை விட எவ்வளவோ அதிகம் அழகாக இருக்கிறார். அவர்கள் எல்லோரும் அவரை ஆராதித்தபடி முழந்தாளில் விழுகிறார்கள். தாம் நின்று கொண்டிருந்த கல்லிலிருந்து ஏற்கனவே அவர் மேலெழும்பி இருக்கிற அதே வேளையில் தம் திரு மாதாவின் முகத்தை அவர் தேடுகிறார். அவருடைய புன்னகை எந்த மனிதனாலும் ஒருபோதும் விவரிக்க முடியாத ஒரு வல்லமையை பெறுகிறது. அதுவே அவருடைய மாதாவுக்கு அவருடைய பிரியாவிடையின் இறுதி வாழ்த்தாக இருக்கிறது. அவர் உயருகிறார். இப்போது எந்த இலைகளும், ஒரு மெல்லிய இலை கூட தனது கதிர்களை தடுக்காததால் அவரை முத்தமிடுவதில் அதிக சுதந்திரமாக இருக்கிற சூரியன் தமது மகா பரிசுத்த திருச்சரீரத்துடன் மோட்சத்துக்கு எழுந்தருளுகிற கடவுள் மனிதனை தனது பேரொளியினால் பிரகாசிப்பிக்கிறது. அது உயிருள்ள மாணிக்கங்களைப் போல பிரகாசிக்கிற அவருடைய மகிமையுள்ள திருக்காயங்களை வெளிக்காட்டுகிறது. மீதமுள்ளது ஒளியின் முத்து போன்ற புன்னகையாக இருக்கிறது. இது மெய்யாகவே கிறிஸ்துமஸ் இரவில் இருந்தது போலவே இந்த கடைசி வேளையிலும் தான் இருக்கிறபடி
தன்னை வெளிப்படுத்துகிற ஒளியேதான். சிருஷ்டிப்பானது ஆரோகணமாகி செல்லுகிற கிறிஸ்துவின் ஒளியில் மின்னித் துலங்குகிறது. சூரிய ஒளியை மிஞ்சும் ஓர் ஒளி, மனித சுபாவத்திற்கு மேற்பட்ட அதிபேரானந்தமான ஒளி, மோட்சத்திற்கு ஏறிச் செல்லுகிற ஒளியை சந்திக்கும்படி அங்கிருந்து இறங்கி வருகிற ஒளி. கடவுளின் வார்த்தையான சேசு கிறிஸ்துநாதர் இந்த ஒளி பிரவாக பெருங்கடலில் மனிதருடைய பார்வையில் இருந்து மறைகிறார். பூமியின் மீது அந்த பரவசப்படுகிற கூட்டத்தின் ஆழ்ந்த அமைதியில் 2 சத்தங்கள் மட்டும் கேட்கின்றன. ஒன்று, அவர் மறைகிறபோது அவருடைய திருமாதாவின் சேசு என்ற கதறல். மற்றொன்று, ஈசாக்கின் அழுகுரல். மற்றவர்கள் வேத அதிசயிப்பினால் வாயடைத்து போயிருக்கிறார்கள். மனித வடிவத்தில் 2 பனி வெண்மையான சம்மனசுக்களுக்கு ஒத்த ஒளிகள் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லும் வரையில் அவர்கள் காத்திருப்பவர்களைப் போல அப்படியே இருக்கிறார்கள்.